Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி ரசம் நல்ல சுவையா மணமா எப்படி வைக்கலாம்ங்கறத பார்க்கலாம். ரசம் வைக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம இப்பவே நம்ம சேனலுக்கு கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and பக்கத்துல தெரியுற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ரொம்பவே சுவையான மணமான இந்த தக்காளி ரசத்தை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்துட்டு அரைக்க போறோம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா லைட்டா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. எப்பவுமே கடைகளில் விற்கிற ரசப்பொடியை வாங்கி நம்ம யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி வீட்லயே பொருளை வறுத்து அரைச்சு இந்த ரசத்தை வெச்சீங்க அப்படினா நல்ல மணமா இருக்கும். அதே சமயத்துல நல்ல டேஸ்டாவும் இருக்கும். சோ இப்போ பாருங்க லைட்டா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு மண் சட்டில தான் ரசம் வைக்க போறேன். மண் சட்டில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில நமக்கு ரசம் வைக்கிறப்போ ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, வெள்ளை பூண்டு எடுத்து அதை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நசுக்கிட்டு சேர்க்கறதுனால நல்ல மணமா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே புளிப்பில்லாத நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கையால் பிசைஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சில பேர் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிசைஞ்சிட்டு சேர்க்கறதுனால இது சீக்கிரமாக வதங்கிரும். இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியிலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வதக்க தேவையில்ல. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டாலே போதும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து பண்ணுறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது புளிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் எப்போவுமே லைட்டாக புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்றா போல் பார்த்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. நுர கூடி வந்தாலே போதும். இப்போ நுர கூடி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். எப்போவுமே ரசம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். நல்ல சுவையான மணமான தக்காளி ரசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் வைக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடில் அவங்கவுங்களுடைய கைப்பக்குவத்தில் வைப்பாங்க. என்னுடைய கைப்பக்குவத்தில் நான் எப்படி வைப்பேங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.